லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். அமைச்சராக இருந்தவர், அதே சமயத்தில் சபாநாயகராக இருந்தவர் மாண்புமிகு மரியாதைக்குரிய ஜெயக்குமார் அவர்கள். அவர் எங்கே ஒரு கேள்வியை கேட்கிறார், எங்கே உள்நோக்கம் இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அணிகிற உடையில் அவர் சந்தேகத்தை எழுப்புகிறார். டி ஷர்ட்டை போடலாமா என்று சொல்லுகிறார். இத்தனை நாளும் போட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் கண்ணுக்கு தெரியல அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு. கவர்னர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் மாண்புமிகு துணை முதல்வர் கலந்து கொண்ட பிறகு இவை கண்ணுக்கு தெரிகிறது என்று சொன்னால் இவர்களுடைய கூட்டணி எங்கே இருக்கிறது? இந்த கேள்விக்கணை எங்கிருந்து வர சொல்லி கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் என்ற சந்தேகப்படாமல் நாம் யாராலும் இருக்க முடியாது. ஒரு பொதுவான அரசு நிகழ்ச்சிகளில் இவர் கலந்து கொண்டார் என்று சொன்னதை கேட்டிருந்தார். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசுவதில் ஏதோ கருத்து இருக்கிறது, கேள்வி எழுப்புகிறார், சந்தேகம் எழுப்புகிறார், அவற்றுக்கு விளக்கம் கொடுப்பதற்கு நமக்கு கடமை இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் மேதகு ஆளுநரோடு கலந்து கொண்ட நிகழ்ச்சியை குறிப்பிட்டு சொல்லுகிற பொழுதுதான் அங்கே உள்நோக்கம் இருக்கிறது. அங்கே கட்சிகளாக பிரிந்திருந்தாலும் கூட அவர்களுடைய ஒன் பாயிண்ட் அஜெண்டா திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்க வேண்டும் என்பதுதான். நான் அறிவுபூர்வமாக ஒன்று சொல்லுகிறேன். அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் படித்து காட்டினார் அரசாங்கத்தினுடைய அரசினுடைய விதிகளை. ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் எந்த உடைகளை அணிய வேண்டும் என்பதை அவர் பத்திரிகையாளர்களை அழைத்து சொல்லுகிறார் என்று சொன்னால் நான் அவருக்கு சொல்லுகிறேன், அரசு ஊழியர் என்பது வேறு, பொது ஊழியர் என்பது வேறு. கவர்மெண்ட் சர்வெண்ட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் பப்ளிக் சர்வெண்ட். கவர்மெண்ட் சர்வெண்ட் கவர்ன்ட் பை தி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். அப்போ அவங்க அரசுக்கு வரக்கூடிய உடைகள் எப்படி என்பது அது கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு பொருந்தும், பிகாஸ் தே ஆர் பெய்டு. ஆனால் பப்ளிக் சர்வெண்ட்டுக்கும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இல்லாம செக்ரட்டேரியட்ல வேலைக்கு போறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சர்க்குலரை எடுத்து படித்து காட்டியதுதான் அதிமுகவில் ஒரு அமைச்சராக இருந்தவருடைய பொது அறிவும் அரசியல் அறிவும் என்று பார்க்கிற பொழுது அவர்களுக்கு எந்த சிறுமைத்தனமான புத்தி அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். Public servant is different from government servant. Government servant is doing a public service, but he will not become a public, but he is not a politician. But public servant, he will not become as a government servant, but he is a public servant. இத கூட புரிஞ்சிக்க முடியல இவங்களால. இந்த மாதிரியான ஒரு புரிதல் இல்லாத அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கு நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.